சீதாப்பூருங்கிற ஊர்ல நந்தி அப்படிங்கிற காளை இருந்தது. ஒரு விதமா பார்க்க போனா அது அந்த ஊருக்கே காவலா இருந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாம் அந்த காளைய பூஜை பண்ணுவாங்க. ஊருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த நந்தி அலர்ட் ஆயிடும். ஒரு விதமா சொல்ல போனா ஊருக்கே காவல் தெய்வம். ஊர் தலைவர் வீரபத்ரன் அந்த நந்திக்கு தினந்தோறும் சாப்பாடு வைப்பாரு. ஒரு தடவை ஊர்ல எலெக்ஷன் வந்துச்சு. அந்த எலெக்ஷன்ல லக்ஷ்மி நாராயணனுங்கிறவரை எம்எல்ஏவ ஜெயிக்க வச்சாங்க. ஊருக்கு நல்லது பண்ணுவாருன்னு நினைச்சாங்க. எலெக்ஷனுக்காக லக்ஷ்மி நாராயணன் நல்லவ மாதிரி நடிச்சான். எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனேயே அவனோட கண்ணு ஊர்ல இருந்த நிலங்கள் மேல விழுந்தது. ஊர் மக்களோட நிலங்களை பறிச்சு அதை வித்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா மாத்தணுங்கிற ஒரு பிளான்ல இருந்தான். ஒரு நாள் வீரபத்ரனை கூப்பிட்டு லக்ஷ்மி நாராயணன், வீரபத்ரா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியா பேசிடுவேன். இந்த ஊர்ல இருக்கிற நிலத்தை சிட்டில இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நல்ல விலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிருக்கான். அவன் இந்த ஊர்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறான். ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல. இந்த ஊர் மக்கள் உன் பேச்ச கேட்பாங்க. எல்லாரையும் நீ ஒத்துக்க வச்சுக்கோ. உனக்கு ஒரு 10 கோடி தரேன். சார், உங்களை ஜெயிக்க வச்சா நீங்க இந்த ஊருக்கு நல்லது செய்வீங்கன்னு நினைச்சோம். நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு நினைக்கல. நீங்க அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பத்தி எங்க கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. எங்களுக்கு எல்லாமே தெரியும். அவன் முதல்ல பூமியை புடுங்குவான், அப்புறம் எங்களை இந்த ஊரை விட்டே துரத்துவான். இது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். லக்ஷ்மி நாராயணன் அவ ஆட்களை விட்டு ஊர் மக்கள் கிட்ட மிரட்டி பலவந்தமா நிலத்தெல்லாம் எழுதி வாங்கினான். லக்ஷ்மி நாராயணனோட ஆட்கள் போய் ஊர் மக்களை மிரட்டினாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து கோவம் வந்த நந்தி லக்ஷ்மி நாராயணனோட ஆட்களை கொம்பால முட்டி மோதி அவங்கள சாகடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அதே கோபத்தோட லக்ஷ்மி நாராயணனையும் கொன்னுடுச்சு. செத்து போன லக்ஷ்மி நாராயணன் பேயா மாறி ஊர்ல இருந்த பண்டங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணான். ஊர் மக்கள் எல்லாரும் பசியாலையும் பட்டினியாலையும் வாடினாங்க. நந்திக்கு கூட லக்ஷ்மி நாராயணனோட போட்டியிட பலமே இல்ல. லக்ஷ்மி நாராயணன் பட்ட பகல்ல யார் வீட்ல வேணாலும் நுழைஞ்சு சமைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு விதவிதமான தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சான். ஊர் மக்கள் படுற அவஸ்தைய பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாத நந்தி கண்ணீரோட வேகமா சிவன் கோவிலுக்கு ஓடி போய் கோவிலை சுத்தி பிரதட்சணை பண்ணுச்சு. அதோட பக்தியையும் கவலையையும் பார்த்து சிவன் நேரடியா வந்து லக்ஷ்மி நாராயணனோட போரிட சக்திய கொடுத்தாரு. ஊர் மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த லக்ஷ்மி நாராயணனோட ஆவிய நந்தி பந்தாடி அந்த ஊரை விட்டு பர்மனண்டா அனுப்பி வச்சிடுச்சு. இப்படி அந்த நந்தீஸ்வரர் ஊரையே காப்பாத்திட்டாரு. அன்னையில இருந்து நந்திய அந்த ஊர் மக்கள் தெய்வமா பூஜை பண்ணாங்க. ஹரிபுரோங்கிற ஊர்ல ஒரு நாக தேவதையோட கோவில் இருக்கு. அதுல ஒரு நாகமணி இருக்கு. அதுக்கு நிறைய பூஜைகள் கூட நடக்கும். அந்த நாகமணியோட விலை கோடிகள்ல இருக்கும். அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏழைகளா இருந்தாலும் ஒரு நாளும் அந்த நாகமணிய திருடுறதுக்கு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்கு சாமுண்டீஸ்வரிங்கிற ஒரு மந்திரவாதி வந்தா. அவ பெண்ணா இருந்தாலும் கொடுமைக்காரி, பயங்கர கஞ்சமும் கூட. அவளோட கண்கள் நாகமணி மேல விழுந்தது. எப்படியாவது அந்த மணிகளை சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அந்த ஊரு தலைவர்கிட்ட போய் அவர்கிட்ட சொன்னா, தலைவர் ஐயா, உங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. இவ்வளவு ஒரு நல்ல ஊரையும் நல்ல மக்களையும் நான் பார்த்ததே கிடையாது. இவ்ளோ நல்லவங்களா இருந்தாலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நான் உங்க ஊரு நாக கோவில்ல 5 நாட்கள் பூஜை செய்ய போறேன். ஆனா அது வரைக்கும் யாரும் கோவிலுக்குள்ள வரவே கூடாது. நான் ஒருத்தி மட்டும் உள்ளுக்குள்ள 5 நாட்கள் தவம் இருந்து உங்க எல்லாரோட நல்லதுக்காகவும் பூஜை செய்ய போறேன். பூஜை செய்ய ஆரம்பிச்ச உடனேயே உங்க ஊரு எப்படி மாறுதுன்னு நீங்களே பாருங்க. அதுக்காக நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணுமே. நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, நீங்க எங்களுக்கும் எங்க கிராம மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு பூஜை செய்யறேன்னு சொல்லும்போது அதை நான் எப்படி தடுப்பேன்? உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. எங்க மக்கள் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க சொன்னா கோவில் பக்கம் யாரையும் அனுப்ப மாட்டோம். இப்படி அந்த சாமுண்டீஸ்வரி அந்த கோவிலுக்குள்ள போய் சும்மா பேருக்குன்னு ஒரு பூஜையை நடத்தினா. ஊர் மக்கள் யாரும் அந்த கோவில் இருக்கிற பக்கம் கூட வரல. சாமுண்டீஸ்வரி அந்த கோவிலுக்கு வந்து நாகமணியை எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னு நினைக்கும் போது ஒரு விபரீதம் நடந்துச்சு. ஒரு பெரிய பாம்பு அங்க வந்து
அவளை கொத்திடுச்சு. அந்த மந்திரவாதி அங்கேயே விழுந்து இறந்து போயிட்டான். செத்து போன அந்த மந்திரவாதி பேயா மாறினான். 5 நாட்களா கோவில்ல இருந்து எந்த தகவலுமே இல்லைன்னு சொல்லி ஊர் தலைவர் ஊர் மக்களோட சேர்ந்து அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தாரு. கோவிலுக்குள்ள வந்து பார்த்தா அந்த சாமுண்டீஸ்வரியோட உடல் அழுகி போயிருந்தது. அத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அம்மா தாயே, எங்களை மன்னிச்சிடுங்க. இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னு இந்த பொண்ணு சொன்னதால இவளோட பேச்ச நான் நம்பிட்டேன். இந்த மந்திரவாதி நம்ம கோவில்ல திருட வந்திருக்கான்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவளை அனுப்பியிருக்க மாட்டேன். இன்னையில இருந்து இந்த கோவிலுக்கு காவல் வைக்கிறேன். நீங்க தான் எங்களை காப்பாத்துறீங்க. ஊர் தலைவர் அந்த கோவிலுக்கு ஒரு குர்காவை போட்டாரு. பேய் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு வந்தா. எப்படியாவது அந்த நாகமணிய அடையணும்னு நினைச்சா. நடுராத்திரி வந்து அந்த குர்காவையுமே கொன்னுட்டா. உள்ள போய் அந்த நாகமணிய எடுக்கலான்னு முயற்சி பண்ணான். ஆனா இந்த தடவை நாக தேவதையே நேரடியா வந்து கோபத்தோட அந்த சாமுண்டீஸ்வரி பேய்கிட்ட பேசினாங்க. அடியே துஷ்ட சக்தியே, உன்னை கொன்னும் உனக்கு புத்தி வரல. போலியா இந்த மக்கள் கிட்ட பழகி இந்த நாகமணிய அடைய நினைச்ச. இந்த நாகமணி சிவபெருமான் இந்த ஊருக்கு கொடுத்த பிரசாதம். அதையே நீ அடைய நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விட மாட்டேன், உன்னை பஸ்பமாக்கிடுறேன் இரு அப்படின்னு நாகதேவதையோட கண்கள்ல இருந்து அக்னி ஜுவால வந்து அந்த சாமுண்டீஸ்வரிய பொசுக்கி கொன்னுடுச்சு. அன்னையில இருந்து அந்த கோவில்ல எந்த காரணத்துக்காகவும் யாரும் நாகமணிய பார்க்க கூட வர்றதில்ல. நாகமணியோட உதவியால அந்த ஊரு செழிப்பா இருந்துச்சு. நாகூருங்கிற ஊர்ல நிறைய பேரு அதிகமா நாகத்தை தான் பூஜை பண்ணுவாங்க. அந்த ஊர்ல மிகப்பெரிய புத்து ஒண்ணு இருக்கு. ஊர் மக்கள் எல்லாரும் அந்த புத்துக்கு வந்து பால், முட்டை எல்லாம் வைப்பாங்க. அவங்க எல்லாருமே கஷ்ட நேரங்கள்ல நாகதேவதை வந்து காப்பாத்துவாங்கன்னு நம்பிக்கை. அதே ஊர்ல நாகராஜன் அப்படிங்கிற ஒரு 25 வயசு ஆள் இருக்காரு. அவர் ஒரு நாத்திகவாதி. இது எதையுமே நம்ப மாட்டாரு. மக்கள் எல்லாரும் பால் ஊத்துறது, முட்டை வைக்கிறது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, டேய், யாருடா நீங்கெல்லாம்? முட்டா பசங்களா? மனுஷங்க சோறு தண்ணி இல்லாம கிடக்குறாங்க. நீங்க என்னடானா மூட நம்பிக்கையில பாம்புக்கு பாலையும் முட்டையையும் ஊத்துறீங்க. அந்த நாகினி நிஜமா வந்து உங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் நேர்ல வந்தா கிடைச்சவங்கள சாப்பிட்டுடும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால இதையெல்லாம் ஏழைங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. அவங்களோட நல்ல குணமாவது உங்களை வாழ வைக்கும். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை கைவிடுங்க. அதை கேட்ட அந்த ஊர் தலைவர் அவர்கிட்ட, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சோ? எங்க நம்பிக்கைய நீ அவமானப்படுத்துறப்பா. நிச்சயமா அந்த நாகினி வந்து எங்களுக்கு கஷ்ட காலத்துல உதவும். நாங்க மனசார அந்த நாக தேவதைய நம்பி கும்பிடுறோம். அதை தவிர எங்களுக்கு உபகாரம் செய்வாங்கங்கிற நம்பிக்கையில செய்யல. ஆனாலும் அது எங்க இஷ்டம், நாங்க பூஜை பண்ணுவோம். உனக்கு எதுக்கு? நீ உன் வேலைய பாரு. நாகராஜனுக்கு தலைவர் இப்படி எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தினது பிடிக்கல. அவங்க மேல பழி தீர்க்கணும்னு நினைச்சாரு. ஊர் மக்கள் எல்லாரும் அவர் மேல கோபமா இருந்தாங்க. அடே, எத்தனை தடவை சொல்றது, ஊர் மக்களோட வம்பு தும்புக்கு போகாத. இன்னைக்கு ஊர் தலைவர் வந்து மிரட்டிட்டு போயிருக்காரு. இனிமே நாக தேவதைய பத்தி அவதூறு சொன்னா ஊரை விட்டே நம்மள துரத்திடுவாங்க. ஊர் வம்புக்கு எதுக்காகடா நீ போய்கிட்டு இருக்க? இந்த வயசுல அங்கேயும் இங்கேயும் அலையறது என்னால முடியுமா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா மனசுல வச்சுக்கோ. பாட்டி சொன்னதை கேட்டு நாகராஜனுக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. ஊர் மக்கள் மேல இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா நாகதேவதை மேல திரும்பிச்சு. மக்களுக்கு கஷ்டம்னு வந்தா நாகதேவதை காப்பாத்த போறதில்ல. அப்ப மக்களுக்கு புத்தி வந்து தான் சொன்னது சரி அப்படின்னு நினைப்பாங்கன்னு திருட்டு பேய் வேஷம் போட்டு ஊர் மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்தாரு. ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு அதுல ஏதேதோ சத்தத்தை உண்டாக்கி ஊர் மக்கள் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னை பேய்னு நம்ப வைக்கிறதுக்கு கயத்தை கட்டி காத்துல பறக்கவும் செஞ்சாரு. இப்படி இந்த பேய பார்த்து ஊர் மக்கள் பயந்தாங்க. இதோட நிறுத்திக்காம இந்த பேய் வேஷத்துல திருடவும் ஆரம்பிச்சிட்டாரு. மக்களுக்கு எதுவுமே புரியல. போய் நாகதேவதை கிட்ட அழுதுகிட்டே தங்களோட குறைய எடுத்து சொன்னாங்க. அப்போ நாகராஜன் கயத்தை கட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. அடே முட்டாள்களே, அந்த நாகினி எங்கேயும் வரமாட்டாங்க. நீங்க கொடுத்ததையெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருக்கோம்.
இப்பவாவது இந்த மூட நம்பிக்கைகளை மூட்டை கட்டி போடுங்கடா. அந்த நாகத்தை கட்டையால ஒரு அடி அடிச்சா போதும், சுருண்டு விழுந்துரும். அது உங்களுக்கு என்ன உதவி செய்ய போகுது? பைத்தியக்காரங்களா, போங்க இங்க இருந்து. அவர் சொன்னதை கேட்டதும் புத்துல இருந்த நாகதேவதைக்கு கோவம் வந்துருச்சு. உடனடியா வெளியில வந்தது நாக கன்னிகையா மாறி அந்த போலி பேயான நாகராஜனை அடின்னு அடிச்சுது. நாகினியோட நிஜ ரூபத்தை எல்லாரும் பார்த்தாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாகராஜனை அடின்னு அடிச்சு ஊரை விட்டே துரத்திட்டாங்க. ஊர் மக்கள் நம்பிக்கைக்கேற்ப நாகதேவதை நிஜமாவே அவங்கள காப்பாத்திருச்சு. சங்கரபாளையத்துல பெரிய ஜமீன்தார் குடும்பம் ஒண்ணு இருந்தது. அவங்களோடது வழி வழியா மக்களுடைய கௌரவம், மரியாதை இதையெல்லாம் வாங்கின ஒரு குடும்பம். அதனால அந்த வீட்ல எந்த சுப காரியம் நடந்தாலும் கூட அதே ஊர்ல வழி வழியா இருக்கிற வேற குடும்பத்தை சேர்ந்தவங்க தயார் செய்த பொருட்களை வச்சு அந்த ஜமீன்தார் குடும்பத்தோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும். இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மரப வழி வழியா காப்பாத்திக்கிட்டு வராங்க அந்த குடும்பங்களும் இந்த கிராம மக்களும். ஒரு நாள் மேகநாதன் அப்படிங்கிற ஒருத்தரு செருப்பு தைக்கிற தங்கையா கிட்ட வந்தாரு. தங்கையா, ஜமீன்ல இருந்து தகவல் வந்தது. இப்பதான் கேள்விப்பட்டேன். பெரிய வீட்டு அம்மாக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. ஊருக்கெல்லாம் விஷயத்த சொல்லுன்னு சொல்லி ஜமீன்தார் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அந்த நியூஸ் இப்ப வந்திருக்குது. என்ன எதுவா இருந்தாலும் அந்த வம்சம் இருக்கிறதாலதான் நம்ம ஊர்ல இப்படி விதவிதமான வேலைகளை செஞ்சு நல்லா இருக்கிறோம். தாத்தா முப்பாட்டன் வழியில இருந்து வந்த இந்த பழக்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ ஜமீன்ல இருந்து வந்த வேலைக்காரன் கையில தாம்பூல தட்டோட வந்து தங்கையா கிட்ட சொன்னான். தங்கையா, ஐயா உன்னை வர சொன்னாரு. சின்னம்மாக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால சந்தோஷமா தாம்பூல தட்டை வாங்கிக்கிட்டு ஜமீனுக்கு கிளம்பி போனாரு. அவரை பார்த்து ஜமீன்தார், வா தங்கையா, என் பேத்திக்கு கல்யாணம். கேள்விப்பட்டிருப்பியே, வழக்கம்படி உன்கிட்ட இருந்து 9 ஜோடி செருப்பு தேவை. என்ன சொல்றீங்க நீங்க? எங்களை வாழ வச்சவங்க, உங்களோட பழக்கத்தை மறந்துருவோமா? கண்டிப்பா தரேன் ஐயா. என் புள்ள கூட இப்போ உதவி செய்யறோம். சீக்கிரமாவே செருப்பை தயார் பண்ணிட்டு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வந்து தன்னோட பையன் கிட்ட, டேய் சூர்யா, கேளுடா, ஜமீன்தார் வீட்ல கல்யாணம் நடக்க போகுது. இதோ தாம்பலம் கூட வந்திருக்கு. நாளையில இருந்து வேலைய ஆரம்பிக்கணும். தெரியும்ல, அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு 9 ஜோடி செருப்பு தைக்கணும். நாளையில இருந்து செய்வோம் அப்படின்னு சொன்னாரு தங்கையா. அப்போ சூர்யா சந்தேகத்தோட அவங்க அப்பா கிட்ட, அப்பா, நான் இப்பதானே வேலைய கத்துக்கிட்டு வரேன். இப்பவே பெரிய வீட்டு செருப்பு அவசியம் நான் தைச்சே ஆகணுமா? இந்த தடவை நீ செருப்பு தைப்பா, நான் வேணா உதவி செய்யறேன். முதல்ல வேலைய கத்துக்கிறேன்ப்பா. கத்துக்கிட்டு நானே செய்யறேன்ப்பா. அப்பா, நம்ம வேலையில கெட்ட பேர் வரக்கூடாதுல்ல அப்படின்னு பையன் சொன்னதும் நிஜம்தான்னு தோணுச்சு. 2 பேரும் சேர்ந்து செருப்பு தைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விபத்துல தங்கையா இறக்க செருப்பு தைக்கிற வேலை நின்னு போயிடுச்சு. அப்ப தங்கையா ஆவியா வந்து, ஐயோ, பெரிய வீட்ல கல்யாணம் நடக்க போகுது. என் புள்ளைக்கு வேற சரியா வேலை தெரியாதே. நானாவது அந்த வேலைய பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு தங்கையா. தங்கையா இறந்து போனதுனால அவரோட ரூம மூடிட்டாங்க. அந்த ரூம்லயே செருப்பு தைக்கிற வேலைய செஞ்சு கரெக்டான நேரத்துக்கு பேய் ஆனா கூட அவர் எஜமானர் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை காமிச்சாரு தங்கையா. கடைசி நாள் அன்னைக்கு அந்த பேய் சூர்யா கிட்ட 9 ஜத செருப்பு தைச்சு கொடுத்தது. இதோ பாருப்பா, இந்த செருப்பை கொண்டு போய் ஐயா கிட்ட கொடுத்துட்டு வா. இனிமே எங்க அப்பா இல்லைனாலும் ஜமீன் வழக்கத்தை இனி நான் தொடருவேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. பேயா வந்து அப்பா சொன்ன வார்த்தைகளை சூர்யா ஜமீன்ல போய் செருப்பு கொடுத்துட்டு சொன்னான். அப்போ அதுக்கு ஜமீன்தாரும் பதில் சொன்னாரு. இதோ பாரு சூர்யா, உங்க அப்பாவை மாதிரி நீயும் நல்ல வேலைக்காரன்னு நான் நம்புறேன். இந்த நம்பிக்கையை எப்பயும் நிலைநாட்டணும். என் சமஸ்தானத்தை சேர்ந்த எல்லாருக்கும் கூட நீதான் வேலை செஞ்சு கொடுக்கணும். உங்க அப்பாவோட பேரை நிலைநாட்டுப்பா அப்படின்னு சொன்னாரு ஜமீன்தார். அத கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த சூரி அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி செருப்பு தைக்க கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேரை ஜமீன்தார் சொன்னபடியே நிலைநாட்டினான்.